நம்முடைய முதலமைச்சர் கழகத் தலைவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆணை. காலையில் நான் அரியலூரிலே இதேபோல வீட்டிலே கொடியேற்றிவிட்டு செந்துறையிலும் இதேபோன்று கழகத்தோடைய இல்லத்திலே கொடியேற்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த ஆண்டிமடத்திலே வீட்டில் கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சி. எனவே வந்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் வைக்கின்ற வேண்டுகோள், இது முக்கியமான ஆண்டு, 75வது ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கி அதேபோல கலைஞருடைய 100ஆண்டு விழா நிறைவு, 100 வயதாகி நிறைவாகின்ற விழா. எனவே இதையெல்லாம் கொண்டாடுகின்ற வரையில்தான் எப்படி ஒவ்வொரு கிராமத்தில் கொடியேற்றுகின்றமோ அதே போல ஒவ்வொரு இல்லத்திலும் கொடியேற்ற வேண்டும். வந்திருக்கின்ற நம்முடைய கழகத் தோழர்கள் அதே போல கொடியேற்றுவதற்கு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு சிறந்த ஆட்சியை வழங்கி வருகிறார். பெண்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் யாரையும் எதிர்பார்க்காமல் தங்களுடைய சொந்த காலிலே நிற்பதற்கு உரிமை தொகையாக 1000 வழங்குவது போல, மாணவர்கள் படிப்பதற்கு கிராமத்து பள்ளியிலே அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் கல்லூரியிலே படிப்பதற்கு மாதம் 1000 வழங்குகின்ற திட்டத்தை வழங்கியிருக்கின்றார். அது முதல்ல பெண் குழந்தைகளுக்கு இருந்தது புதுமை பெண் திட்டம்னு, இந்த ஆண்டு தமிழ் புதுமை திட்டம்னு பசங்களுக்கும் வழங்குகின்ற திட்டத்தை துவங்கியிருக்கிறார். இப்படி ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை துவங்கி வைக்கின்ற முதலமைச்சருக்கு நாம் என்றைக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும். இன்னும் 2 வருடம் கழித்து சட்டமன்ற தேர்தல் வருகிறது என்றாலும் அதற்கு இப்பொழுதே நம்முடைய பணியை துவங்குகின்ற விதம்தான் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி. எனவே இந்த நிகழ்ச்சியில பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த